ஹலோ 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 வணக்கங்க. வணக்கம். ஆர்டிஐ செல்வம் சொல்லிட்டு சமூக ஆர்வலர் பேசுறேன். புரியல. ஆர்டிஐ செல்வம் சொல்லிட்டு சமூக ஆர்வலர் பேசுறேன். சொல்லுங்க. இந்த உங்களோட பேஸ்புக்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டு இருக்கிறீங்க. இந்த அம்மன் பாட்டை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணலாமா? புரியல. ஒரு அம்மன் பாட்டை போட்டு இழிவுபடுத்துற மாதிரி வேப்பல எல்லாம் கட்டிக்கின்னு டான்ஸ் ஆடுறீங்களா? அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். நாங்க ஏன் கடவுளை நம்ம கிண்டல் பண்றோம்? பின்ன நீங்க பண்ணிருக்கிறது என்னது? அது கடவுள் இழிவுபடுத்தாம என்ன பண்ணிக்கிறீங்க? நம்ம ஜாலியா ஃபன்னாக ஆடி இருக்கோம். அதுதான். ஏன் ஒரு கிறிஸ்டின் பாட்டுக்கோ ஒரு முஸ்லிம் பாட்டுக்கோ ஆடலாமே அந்த மாதிரி? ஏன் இந்து கடவுள் மட்டும் நீங்க குறிப்பிட்டு நினைச்சா எல்லாரும் இந்து கடவுளை தான் இழிவுபடுத்துவீங்களா? இல்ல இல்ல, எல்லா பாட்டுக்கும் ஆடுவோமே. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். ஒரு மதத்தை இழிவுபடுத்தலாமான்னு கேக்குறேன். நாங்க எந்த ஒரு சாமியோ எதை வச்சு நம்ம பண்ணுவோம். ஏங்க சினிமால நடிக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க நான் சொல்றேன். திருப்பி நீங்க இழிவுபடுத்திட்டு இல்லன்றீங்க. அது இழிவு இல்லையாது. புரியல. நீங்க இப்போ பண்ணிருக்கிறது இழிவு இல்லையா? மத்தவங்க மனசெல்லாம் புண்படாதா? நம்ம ஏன் மத்தவங்க மனசு போன்ற நீங்க போட்டு இருக்குது அப்படிதான் இருக்கு, புண்பத்துற மாதிரிதான் இருக்கு. நாங்க எந்த ஒரு சாமி போட்டாவோ இதை வச்சு நம்ம பண்ணல. புரியுதுங்களா? பின்னாடி வேப்பலை கட்டி நிக்கிறீங்க, மாரியம்மன் பாட்டு போடுறீங்க, நான் பட்டியை வச்சு நிக்கிறீங்க. இதெல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி இல்ல. நம்ம ஆடுறது வெளியே பண்ணுகிறான். எந்த ஒரு கடவுளும் நம்ம எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். இப்ப நீங்க அது பண்ணது தப்பா ரைட்டா? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. நீங்க அது பண்ணது தப்பா ரைட்டா? அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். ஒரு வேப்பலைய கட்டிக்கின்னு சந்தனத்தை பூசிக்கின்னு இது பண்ணுறது அங்கதான். அதாவது குங்கலாம் அங்கதான் வைப்பாங்களா? புரியல. குங்க நீங்க வச்சுன்னு அப்படி ஆடுறீங்களா? குங்க ஆடுறது வேப்பலை கட்டிக்கின்னு இந்த மாதிரி. ஆனா அது இழிவு இல்லையா? மத்த மனசுல புண்படாதா? குங்க இல்ல ப்ரோ, அது பொம்மை மாதிரி. என்ன பொம்மை மாதிரி? புரியல. என்ன பொம்மை மாதிரி அது? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். ப்ரோ நம்ம தெரியல. நாங்க ஃபன்னா டான்ஸ் ஆடுவோம் ப்ரோ. புரியுதா? எந்த ஒரு கடவுளும் நம்ம கடவுளெல்லாம் கிண்டல் பண்றோம். நம்ம அவ்வளவு பெரிய ஆள். அது கடவுளை கிண்டல் பண்ற மாதிரிதான் இருக்கு. அந்த பேஸ்புக் பதிவை நீங்க எடுக்கிறீங்க, அந்த இன்ஸ்டாகிராம் பதிவை. இல்லன்னா நான் உங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுப்பேன். புரியல. லீகலா நீங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து அந்த பதிவை எடுக்கிறீங்க, அது இல்லைன்னா நான் லீகலா உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பேன். உங்க மேல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு உங்களை கோர்ட்டுக்கு வர வைப்பேன் நானு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் எங்க இருந்து பேசுறேன்? ஆர்கே நகர். என் பேர் சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம். என் பேரு எந்த ஏரியா? ஆர்கே நகர், ஜே நகர். புரியுதுங்களா? அந்த பதிவு எடுக்கலன்னா உங்க வீட்டுக்கு நோட்டீஸ் வரும், புலாந்தோப்புக்கு. சரி. சரிங்க, நான் பாத்துக்கிறேன்.